நீங்க உங்களோட Gmail ஐடியோட பாஸ்வேர்ட மறந்துட்டீங்களா? மறந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாம அந்த Gmail ஐடியோட பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணிக்கலாம். சிம்பிளா நம்ம மொபைல்லயே அதுவும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது தெளிவா புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம எப்படி வந்து இத வந்து சேஞ்ச் பண்றது? வாங்க நம்ம இப்ப போலாம். உங்ககிட்ட கண்டிப்பா வந்து Gmail ஐடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. Gmail அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு இமெயில் ஐடிக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க மேல பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் ஐடி பக்கத்தால ஒரு லோகோ ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த லோகோ ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எத்தன இமெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ, அந்த இமெயில் ஐடி எல்லாமே கீழ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்க ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் காட்டாது. ஒரு இமெயில் ஐடி மட்டும் தான் காட்டும். நீங்க எந்த இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இமெயில் ஐடிய செலக்ட் பண்ணிக்கங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்களா, அந்த லோகோவ டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல தான் நாம வந்து பார்த்தீங்களா, நம்மளோட பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ண போறோம். நீங்க பாஸ்வேர்ட மறந்தாலும் சரி, இல்ல வேற பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, நாம இதுலயே பண்ணிக்கலாம். இப்ப இதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்களா, 3வதா ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. கூகுள் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேஜ் இது ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்ப இது ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்களா, நம்மளோட பாஸ்வேர்ட் கேக்குது. நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாதுல்ல. நம்ம பார்த்தீங்களா, இது ஃபிங்கர் வச்சு குடுத்திருப்போம். அத வச்சு ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா, அடுத்ததா இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம பார்த்தீங்களா, நம்ம பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ண போறோம். உங்களுக்கு பழைய பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. புதுசா சேஞ்ச் பண்ணாலும் இதுலயே மாத்திக்கலாம். இப்ப மேல பார்த்தீங்கன்னா, நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அங்க வந்து உங்களோட நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. நியூ பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அத குடுத்து அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்கும். மேல என்ன குடுக்குறீங்களோ, அதையே மாத்தி குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். குடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காட்டும்னா, உங்களோட பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்ப நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட். பழைய பாஸ்வேர்ட மறந்துருங்க. மறந்ததுனால தான் இதுக்கு வந்திருப்பீங்க. இதுவுமே மறக்காதீங்க. மறந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சேஞ்சுடுன்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். நான் இப்ப எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பல. நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பாஸ்வேர்ட மறந்தா ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும். உங்களுக்கும் தேவைப்படும். கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.